ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான 2 ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸு, குடமிளகா, கேரட்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் ரைஸு. இதை கடையில் வாங்கி தர சொல்லி ரொம்ப அடம் பண்ணுவாங்க. அதை நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துருவி வச்ச இஞ்சி ஆயிலெலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் சும்மா ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டு எல்லா காய்கறியுமே நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னா மெலிசாக ரொம்ப அதாவது நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறோம். இதை பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா. மேக்ஸிமம் ஃப்ரைட் ரைஸ்னால் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க, கடையில் இந்த மாதிரி தான் கட் பண்ணுறாங்க. அதனால் நம்மளும் அப்படியே கட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட குடமிளகா, கோஸு எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு பாதி அளவுக்கு இந்த காய்கறி எல்லாமே சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகள் தான். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடும். ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இன்னும் சீக்கிரமாக அந்த பச்சை காய்கறியாகவே இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். இது கூட இப்போ தனியா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பொடி. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே சேர்த்து கூட உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா காய்கறியை வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு சேர்க்கறதுக்கு முன்னாடி வடித்து வச்ச சாதம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மசாலா சேர்க்கும் போதே பெப்பரும் சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஃபைனலாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ சாப்பாடு நம்ம தேவையான அளவுக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடாக இருக்க தேவையில்லை, அப்போ தான் கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அதனால் இப்போ நல்லா சாப்பாடும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டைமில் ஒரு சில லெமன் ஜூஸ் சேர்க்குறாங்க. நான் சேர்க்கலை, ஏன்னா கடைங்களில் சேர்க்குறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா இந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருந்தது நான் சாப்பிடும்போது. அதனால் சரி பசங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செஞ்சதாலே எனக்கு பிடிச்சிருக்கா தெரியல. சரி பசங்க என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய சிஸ்டர் சொல்கிறீங்க. சிஸ்டர் நீங்கள் ஏன் பசங்கிட்ட கொடுத்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்குறீங்கன்னு. அவங்களுடைய எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுடைய நம்ம தாட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பிடிக்கல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது. மாமா நீ எப்படி இருக்க? வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சீக்கிரம் சாப்பிட்றீங்க பார்க்கலாம். என்னது? சரி சரி சாப்பிட்டு அதே சாப்பிட்டது ஆளுக்கு 2 பிளேட். ஒரு பிளேட் கடையில 100 ரூபாய், ஒரு ஆளுக்கு 200 ரூபாய்னா யோசிச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளவு. என்ன இவங்க பஞ்சாயத்து என்னன்னு கேளு. அப்பா வலகத்திலேயே எல்லாரும் சண்டை விட அம்மா கை பக்கம் வேறதானப்பா. இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் சமயா வந்துருச்சு. நானே நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்துருச்சு. அவங்க பசி கிடையாது, அவங்க ஏன்னா நான் சாப்பாடு போடுற ஆளு தினமும் நானு. ஆமா ஆமா சரி, இன்னைக்கு செஞ்சது செம்ம டேஸ்ட். இந்த மாதிரி சரி ஓகே. 4 பேருக்கு 800 ரூபாய், 800 ரூபாய் செலவு பண்ணாம 100 ரூபாய் காரியம் மட்டும் செலவு பண்ணிக்கோங்க. நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. ஆர்கியூமெண்ட்டோட ஃப்ரைட் ரைஸ்க்காக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகேடா அடுத்த நாள் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இது அடுத்த நாள் மார்னிங் எடுத்த வீடியோ. பசங்களுக்கு லீவு, அதனால் பாப்பா இந்த அவுல் கொண்டு வந்துட்டு இதை செஞ்சு கொடுமா, முன்னாடி ஒரு நாள் செஞ்சு கொடுத்தல அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் தான் நான் செய்கிறது இப்போ எல்லாமே. ஏன்னா இரும்பு கடாய் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, இரும்பு சத்து உள்ள அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இந்த வலிப்பு வரவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இரும்பு சட்டியில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் நமக்குமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இரும்பு கடாயில் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது அப்பா தான் கடாயை வாங்கிட்டு வந்திருந்தார். இப்போ நம்ம உப்புமாவுக்கு தாளிக்கிற மாதிரி எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை,
சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இதில் பருப்பு வகையை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு அந்த கடுக்கு மடுக்குன்னு சாப்பிட்றவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பட் பசங்களுக்கு அது பிடிக்காது. அதனால் வந்து நான் அதை சேர்த்துக்கிறதில்ல. இப்படி தான் செய்கிறேன். நீங்கள் வந்து நல்லா அவல் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உப்புமா மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பாப்பாங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அம்மா இதே கொடுத்து விடுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. நான் எல்லாம் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம அம்மா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா உடனே வந்து மாற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கூட அதில் வச்சுக்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோம். இது கூட வந்து ஜூஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி கேரட் ஜூஸ் தான் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இந்த வெய்ய காலத்தில் ஏதாவது கண்டிப்பாக ஜூஸ் போட்டு கொடுத்துட்டே இருங்க குழந்தைங்களுக்கு. இது கூட நான் பால் மிக்ஸ் பண்ணி தண்ணியும் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். பட் எனக்கு வந்து நான் சர்க்கரை சேர்க்காமல் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதையே நான் திரும்ப ஃபில்ட்ரு பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நான் ஃபுல்லாகவே சக்கை தனியாக எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஜூஸ் வந்து அவ்வளோ. நான் செகண்ட் டைம் இதை வடிகட்டுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த திப்பி மாதிரி ஏதாவது இருந்தால் திரும்ப குடிக்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பால் மாதிரி வந்து நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பசங்களுக்கு இதில் போட்டு கொடுத்தோடனே குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாளுங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம செய்கிறத செய்கிறோம், குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக கொடுக்குறோன்ற மனசு திருப்தியாக இருக்குது எனக்கு. எதுவுமே வந்து கடையில் இது அதுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களும் வந்து அந்த கலரெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நைட்டு எடுத்த வீடியோ. அடுத்த நாள் நைட்டு, இது மார்னிங் வந்து டிஃபன் கொடுத்தேன், லஞ்ச் வந்து தயிர் சாதம் பண்ணிட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்ப சேம் ஃப்ரை ரைஸ். எதுக்காகன்னா நேற்று தான் வந்து சாப்பாடு இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேச ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, அவங்களாம் வந்து மனசு இவ்வளோ விருப்பப்பட்டு கேட்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா அதை விட கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை ரைஸ் செஞ்சுருந்தேன். அதுவுமே எல்லாமே ஒரு பொட்டு கூட வைக்காமல் அதே சேம் மெத்தடு சேம் அதே அளவு போட்டு நான் செஞ்சுருந்தேன். அதனால் 3 பேருமே ரொம்ப 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 திருப்தியாக சாப்பிட்டு வானல் ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக ஃப்ரை ரைஸ் செஞ்சு கொடுத்துடணுன்ட்டு இருக்கேன். காசு அதிகமாக இந்த க்ரீம்லாம் வாங்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு? அது மாதிரி தான் அது புரியுதா? முக்கியமான பாயிண்ட் நீ விட்டுடுறேன். அது திருப்பி வாங்கினா திருப்பி நீ வாங்கினேங்கிறாம்மா. முதல்ல வாங்குமா முக்கியமான பாயிண்ட் வாங்கிட்டு அப்புறம் தான் எல்லாமே வாங்கும். இது முக்கியமான பாயிண்ட்டே விட்டுட்டேன். உனக்கு என்ன ஃபேஸ் டல்லாக இருக்குது, அதுக்கு வாங்கணுமா? ஃபேஸ் பார்த்திங்கன்னா பாப்பா எனக்கு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் வந்து ஃபேஸை மட்டும்தான் கவனிக்கிறேன், தலைமுடியெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறேன், நீ மெயின் மேட்டரே விட்டுறமான்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கு. கால கொடுமை என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எப்பயும் போல் நான் வந்து திருப்பலாம் குடிச்சிட்டு தூங்க போகிறேன். பாய். இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.